விக்ன விநாயகாய நமக. மெய்யன்பர்களே, அடியேன் ராஜா வணக்கம். மகாபாரத போர் முடிந்த மறுநாள் திருதராஷ்டிரன் தனது 100 புத்திர பௌத்திரர்களை இழந்து சந்ததி இல்லாமல் போகவே வேரற்ற மரம் போல் மனம் கலங்கி புலம்பினான். இதை காண சகியாமல் சஞ்சயன், மன்னவரே, இனி அழுது பயனில்லை. மாண்டவர்களுக்கு உரிய நெருப்பு கடன் மற்றும் நீர்க்கடன்களை செய்ய வேண்டிய காரியங்களை செய்தாக வேண்டும் அல்லவா? எழுந்து வாருங்கள் என்றான் சஞ்சயன். நான் இனி உலகில் உயிருடன் வாழ்ந்து என்ன பயன்? என் மனம் ஏனோ வெடிக்காமல் இருக்கிறது. அது உருக்கிய இரும்பினால் ஆனது போலும் என்று கூறி கதறினார் திருதராஷ்டிரர். அங்கு விதுரர் வந்து கூறுகின்றார், வேந்தரே, எல்லாம் விதிப்படிதான் நடக்கும். விதியை வெல்லவல்லார் யார்? முன்னமே பிள்ளைகளை அடக்கி ஆளவில்லை. அதன் பயன் இப்போது விளைந்துவிட்டது. கூட்டிலே குஞ்சு பறக்க நினைத்தால் குருவியின் சொந்தம் தீர்ந்துவிடும். பட்டியிலே இருக்கும் ஆட்டுக்குட்டிக்கு ஊட்டு மறந்தால் ஆட்டின் சொந்தம் தீர்ந்துவிடும். மதிகெட்ட மனிதன் குணம் கெட்டு நடந்தால் கண்ணில் பட்டதெல்லாம் சொந்தம் என்பான். உனக்கு இது சொந்தம், எனக்கு இது சொந்தம் என கூறுவதால் அது நிலை பெறுமா? அறவழி செல்லும் மனிதன் சொந்தம் கொள்ள வேண்டியது என்னவென்றால் நமச்சிவய எனும் நாதனைத்தான். இதை விளக்கி கூற ஒரு ஆயுள் காலம் கூட பத்தாது. ஆதலால் சுருங்க கூறுகிறேன் கேள். நா என்பது நீரை குறிக்கும். உப்பு நீரை நன்னீராக்கி மனிதன் குடித்தாலும் அவனது உடலில் 7 வகையான தாது உப்புக்கள் இருப்பதை மறந்துவிடக்கூடாது. அதோடு உடலுக்குள் இரத்தம் என்ற பெயரில் நீர் ஓடிக்கொண்டு இருப்பதையும் எண்ணி பார்க்க வேண்டும். எனவே மனித உடல் நீருக்கு சொந்தம்தானே. மா என்பது ஜனனம் தொட்டு உயிர்கள் நடத்தல் கிடத்தல் மண்ணிலே இருந்து காய் கனிகளை தானியங்கள் என அனைத்தையும் பெற்று உண்ணுதல், முடிவில் பஞ்சபூதங்களின் இடையே பிரிந்து செல்லுதல் அல்லவா? அதனால் மனித உடல் மண்ணுக்கும் சொந்தம்தானே. சி என்பது சிறு ஜோதியாக மனித வாழ்வு முடியும் வரை அவன் உண்ணுகின்ற உணவுகளை செரிக்கச் செய்து உடலுக்கு தேவை போக மற்றவற்றை மண்ணுக்கே கொடுப்பதை என்னவென்று சொல்லுவது? அந்த சிறு உஷ்ணம் அதிகமானாலும் அல்லது குறைந்தாலும் வரும் வேதனைக்கு என்ன பொருள்? அந்த சிறு உஷ்ணம் மனிதனை விட்டு நீங்கிவிட்டால் அதற்கு என்ன பெயர்? ஆகவே இந்த உடல் நெருப்புக்கும் சொந்தம் தானே. வா என்பது வாயு எனும் பிரணவத்தை குறிக்கிறது. மனிதன் ஒரு நிமிடத்திற்கு 15 முறை மூச்சை விட்டு வாங்குகிறான். ஒரு நாள் ஒன்றுக்கு 21,600 முறை பிரணவத்தை விட்டு வாங்குவதால் தான் அவன் வாழ்கிறான். மூச்சு நின்று போனால் காலை நீட்டியே வைத்து நெருப்பிடும் போது நேசம், பாசம், பொருள், ஆசையெல்லாம் காட்டிய ஒரு கைப்பிடி வாய்க்கரிசியிலே தீர்ந்துவிடும் பந்தம் தானே. யா என்பது ஆன்மா. இந்த பூத உடலில் குடியிருக்கும் வரையில் உண்ணுதல், உறங்குதல், எழுதல், ஆசைப்படுதல் என அனைத்தையும் கொடுக்கும் கொடைவல்லல். ஆதியாக, ஜோதியாக, எல்லை காண முடியாத ஆகாயம். அங்கு இருந்துதான் உனக்கு முன்னோரும் வந்தார். இன்று இருக்கும் உனது தாய் தந்தையரும் வந்தனர். நாளை யாருக்குமே சொல்லாமல் போய்விடுவார் ஆகாயம். மெய்யை பொய்யாக்க முடிகின்ற வல்லமை படைத்த மனிதனால் கல்லையும் மண்ணாக மாற்றுவதிலும் மண்ணை கல்லாக மாற்றுவதிலும் திறமை இருக்கலாம். ஆனால் கல்லையும் மண்ணையும் ஆண்டவனால் தான் உருவாக்க முடியும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். தனக்கு எது சொந்தம், உனக்கு எது சொந்தம் என கூறிக்கொண்டு முன்னவரும் வந்தார், பின்னவரும் வந்தார், ஆடினார். முடிவில் எவருக்குமே சொல்லாமல் ஓடினார் என்பதை மனதில் நிறுத்தி மனத்தை திடப்படுத்தி கொள்ளும். பிறந்த உயிர்கள் இறந்தே தீரும்.
மரணம் தவிர்க்கப்படாத ஒன்று. போர் புரியவில்லையானாலும் வேறு வழியில் மரணம் வரும். இறந்தவர்களை குறித்து இனி இறக்கப் போகின்றவர்கள் வருந்துவது முறையா? போரில் மாண்ட அனைவரும் மேல் உலகத்தை அடைந்து விட்டார்கள். தச்சனைகளுடன் கூடிய யாகங்களால் கிடைக்க முடியாத நற்கடி வீர மரணத்தால் கிடைத்திருக்கின்றது. காலம் எல்லோரையும் உண்ணுகிறது. காலத்தை வென்றவர் ஒருவரும் இல்லை. எத்தனையோ பிறவிகள், எத்தனையோ மனைவியர், எத்தனையோ மக்கள். ஆதலால் நீர் வருந்தற்க. இளமை, செல்வம் இவைகள் நிலையில்லாதவை. முன் செய்த வினைப்பயன் நம்மை வந்து அடைகின்றது. நாம் நின்றால் அது நிற்கும், நாம் நடந்தால் அதுவும் நடக்கும், நாம் ஓடினால் அதுவும் ஓடி வரும். நாம் விதைத்த விதைகள் முளைப்பது போல செய்த வினைப்பயன்கள் நம்பால் வந்து சேரும் என்பதை நாம் உணருதல் அவசியம் ஆகிறது. மனிதன் பழைய உடையை களைந்துவிட்டு புதிய உடையை எடுத்து கொள்ளுவது போல் உயிர்கள் இந்த உடம்பை உதறி தள்ளிவிட்டு வேறு உடம்பை இறைவனுடைய ஆணையின்படி எடுத்து கொள்ளுகின்றன. குயவன் செய்யும் பாண்டம் செய்யும் போதோ செய்து முடியும் போதோ சூளையில் சுடப்பட்ட பின்னரோ அழிவது போல் இந்த உயிருக்கு வரும் உடம்பும் கருவிலோ பிறந்த பின்னரோ வளர்ந்த பொழுதோ நாசம் அடைகின்றது. உயிர் மாதா உதிரத்தில் அணு மாத்திரமாக சென்று சிறிது சிறிதாக வளர்ந்து தலைகீழாக பிறந்து துன்புறுகின்றது. பிறந்த பின் நோய்களாலும் பேய்களாலும் பசி தாகங்களாலும் ஆசா பாசங்களாலும் துயரத்தை அடைகின்றது. மரணமடைந்து புண்ணியம் செய்த உயிர்கள் ஒளி உலகத்தையும் பாவம் செய்த உயிர்கள் இருள் உலகத்தையும் சென்று சேருகின்றது. அண்ணா, மேலும் ஒரு கதை சொல்லுகிறேன் கேளும். ஒரு பிராமணன் ஒரு நகரை நோக்கி புறப்பட்டான். காட்டை அடைந்தான். புலி, கரடி, யானை, சிங்கம் முதலிய கொடிய விலங்குகளால் துரத்தப்பட்டு துன்புற்றான். ஓடினான், பாடினான். ஒரு பெரிய வேங்கை துரத்தியது. ஓடுகின்ற அவன் வழியில் ஒரு அழகிய மாதை கண்டு மயங்கினான். வேங்கை நெருங்கியதால் ஒரு மரத்தின் மீது ஏறினான். பசி தாகத்தால் சோர்ந்து ஒரு கிணற்றில் விழுந்தான். பாதி கிணற்றில் கொடிகளை பற்றி கொண்டு தொங்கினான். கால் மேலாகவும் தலை கீழாகவும் பலாப்பழம் போல் தொங்கினான். கிணற்றின் அருகில் ஒரு 12 கால்களும் 6 கொம்புகளும் கொண்ட ஒரு யானை வந்தது. 2 காதுகளை உடைய அந்த யானை நம்பிக்கையில்லாத அவனை தும்பிக்கையை விட்டு துளாவியது. கீழே ஒரு நாகம் சீறி வந்தது. அவன் தலையையும் காலையும் மடக்கிக் கொண்டான். பிடித்து கொண்டிருக்கின்ற கொடியின் அடியை கருப்பு எலி ஒன்றும் வெள்ளை எலி ஒன்றும் 2 எலிகள் கடித்து கொண்டிருந்தன. அப்போது ஆலமரத்திலிருந்து வண்டுகள் கட்டிய தேன் கூடு சிதறி ஒவ்வொரு துளி தேன் சிந்தியது. அந்த பிராமணன் புலியையும் மறந்து, கிணற்றையும் மறந்து, யானையையும் மறந்து, நாகத்தையும் மறந்து, எலிகளையும் மறந்து அத்தேனின் துளியை பருகி மகிழ்வானாயினான். அவன் உயிர் வாழ்வில் வெறுப்படையவில்லை என்றார். இதனை கேட்ட திருதராஷ்டிரன், தம்பி, அந்த பிராமணன் தொங்கும் இடம் எங்கேயுள்ளது? அவனை தூக்கி காப்பாற்றுவோம் என்றார். விதுரர், அந்த பிராமணன் ஜீவன். அவன் சேர எண்ணிய நகரம் முக்தி. காட்டில் புகுந்தானே, அதுதான் இந்த உலகம். நோய்கள்தான் அங்குள்ள விலங்குகள். உலக மாயைதான் அங்கு வந்த பெண். துரத்தி வந்த வேங்கை காலதூதன். அவன் ஏறிய மரம் இந்த சம்சாரம். கிணறு நரகம். பிடித்து கொண்ட கொடி பந்த பாசம். யானையின் 2 காதுகளும் 2 அயனங்கள், 6 கொம்புகளும் 6 ருதுக்கள், 12 கால்களும் 12 மாதங்கள். வருடமே யானையாகும். காலபாசம் கருணாகம். மாறி மாறி கடிக்கின்ற கரிய எலி, வெள்ளை எலிகள் இவை 2 பகலும் இரவும் ஆகும். வாழ்நாளை தின்னுகின்ற அந்த எலிகள்
தேன் துளி உலக இன்பம், இதுதான் நமது வாழ்வு. ஆதலால் நீர் துயரத்தை களைந்து இனி நீர் செல்லும் கதிக்கு உறுதி தேடிக்கொள்ளும் என்று விதுரர் கூறினார். புத்திர சோகத்தினால் திருதராஷ்டிரன் மூர்ச்சித்தான். வியாசரும் விதுரரும் சஞ்சயனும் மன்னவனுடைய முகத்தில் தண்ணீரை தெளித்து துடைத்து தெளியச் செய்தார்கள். வியாசர், மகனே கேள். பூமி பாரத்தை தாங்காது பிரம்மதேவரிடம் முறையிட்டாள். பிரம்மாவின் கட்டளைப்படி கலிபுருஷனே துரியோதனனாக பிறந்தான். அவனால் அரசகுலம் அழிந்து பூமி பாரம் நீங்கியது. இது முந்தியே தெய்வத்தால் நியமிக்கப்பட்டது. தெய்வ கட்டளையை யாரால் விளக்க முடியும்? புத்திரசோகமாகிய நெருப்பை ஞானமாகிய நீரால் அணைத்துவிடு என்று கூறினார். அவன் ஒருவாறு தேறினான். வியாசர் மறைந்து விட்டார். திருதராஷ்டிரன், காந்தாரி, குந்தி முதலிய அரச தேவியர் அனைவரும் போர்க்களத்தை அடைந்தார்கள். அஸ்வத்தாமா காட்டை அடைந்தான். கிருபர் மன்னரையும் காந்தாரியையும் கொண்டு தேர்தல் கூறி அஸ்தினாபுரம் சென்று சேர்த்தார். கிருதவர்மா தனது நாட்டை அடைந்தான். ஒளிப்பதிவாளர் மகிழேசுடன் உங்கள் ராஜா. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.